ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் பொட்டேட்டோ வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ வத்தல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கை எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வத்தலும் மற்ற ஜவ்வரிசி அரிசி வத்தல் மாதிரி நம்ம நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணும்போது எடுத்து பொரிச்சிக்கலாம். இதுவும் ஜவ்வரிசி வத்தல் மாதிரியே நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போது தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சிப்ஸு போடுற சீவல்லையே சீவி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி சீவிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லா கிழங்கையும் சீவி எடுத்துக்கோங்க. எல்லா கிழங்கையும் சீவினதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். பொதுவாகவே நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணினதும் அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்க மாவு தண்ணியில் தண்ணி பால் மாதிரி மாறி இருக்கும். அந்த வெள்ளையாக மாவு மாதிரி வருது இல்லைங்களா, அது சுத்தமாக போகிற வரைக்கும் நம்ம ஒரு 4 அல்லது 5 தடவையாவது தண்ணியை புதுசாக மாற்றிட்டு ஒவ்வொரு தடவையும் புதுசாக மாற்றிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் தண்ணி மாற்றிட்டு கழுவும் போதே உங்களுக்கே தெரியும், அந்த தண்ணி பால் மாதிரி இல்லாமல் நம்ம சுத்தமாக தண்ணி எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தெரியும். அது வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு வத்தல் காஞ்சதுக்கப்புறமா வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போது இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியும் அதில் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு சூடு பண்ணி நம்ம அந்த சீவி வச்ச உருளைக்கிழங்கை அதில் போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடாக இருந்தால் மட்டும் போதும். உருளைக்கிழங்கை இதில் போட்டதும் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இது சூடு பண்ணணும். உருளைக்கிழங்கு வேகக்கூடாது, வெந்துடுச்சுன்னா அப்புறம் சிப்ஸ் நல்லா இருக்காது. 2 நிமிஷம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததும் இதை வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா அலசிடுங்க. அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொட்டேட்டோ இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை தனித்தனியாக தட்டில் வச்சிடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி கண்டிப்பாக தனித்தனியாக தான் வச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு இதை வெயிலில் 1 இல்லைனா 2 நாள் நல்லா முடமுடப்பாக ஆகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் வத்தலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வானலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இப்போ இதை நான் பொரித்து காமிக்கிறேன். பாருங்கள், வத்தல் போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோ வத்தல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னாலும் ஈவினிங் ஸ்நாக்குக்கோ சிப்ஸு மாதிரியோ அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கோ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். அரிசி வத்தல் மாதிரியே இதுவும் சாஃப்டாக தான் இருக்கும், கெட்டியாக இருக்காது. இந்த பொட்டேட்டோ வத்தலை நம்ம அப்படியே சாப்பாட்டோடு வச்சியும் சாப்பிடலாம். அப்படி இல்லை நம்ம சும்மா சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேவைக்கேற்ப காரமும் உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாகவும் உப்பு போட்டுட்டு வேணும்னா மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.